Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணா நம்ம போடுற கண்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு மெசேஜாக வரும். நீங்கள் நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்ன சட்டத்தின் கீழ் வருகிறது அப்படிங்கிறதும் இதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ், அதாவது இது வந்து சிபிசி, அதாவது ஆர்டர் 6 ரூல் 17 ஆஃப் த சிபிசியின் கீழ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வந்து நடக்கும். இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, சிவில் வழக்குகளில் நம்ம வழக்கு போடுவோம். அந்த வழக்கு போடும் பொழுது வழக்குல நம்ம ஃபேக்ட்ஸ், அதாவது உண்மைத்தன்மை, நம்ம கேஸில் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வழக்கில், அதாவது பிளைண்ட்டில் வந்து பிளைண்டிஃப் வந்து போடுவாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபரண்ட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அந்த பிளைண்ட்டுக்கு எதிராக. அதில் வந்து உண்மைத்தன்மை, அந்த வழக்குக்கு சம்பந்தமான சரத்துக்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருப்போம். அதை தான் வந்து ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளீடிங்ஸ் வந்து முற்றிலும் உண்மைத்தன்மையை சார்ந்து வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும், நம்ம தாக்கல் பண்ணியிருக்கிற எவிடன்ஸுக்கு ரிலேட்டடான ப்ளீடிங்ஸாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் தான் ஒரு வழக்குக்கு முக்கியமான ஒரு விஷயம். வழக்கை வெற்றியடைய செய்வதற்கு அந்த ப்ளீடிங்ஸ், அதாவது ஃபேக்ட்ஸுக்கு சம்பந்தமான எவிடன்ஸு வந்து தாக்கல் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் சம்பந்தமான ப்ளீடிங்ஸும் இருக்கணும். இப்போ இந்த வழக்கு அப்படிங்கும் பொழுது வழக்கு தாக்கல் பண்ணுவது பிளைண்ட்டு. அந்த பிளைண்ட்டுக்கு எதிராளி தாக்கல் பண்ணுவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டும் ரொம்ப வழக்கில் முக்கியமானது. முக்கியமாக சரியான தகவல்களை வந்து சொல்லி இருக்கணும். இப்போ அந்த தகவலில் சொல்ல ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை உள்ள வழக்குக்கு முக்கியமான விஷயங்களை சொல்ல தவறிட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு தட்டச்சு, அதாவது டைப்போகிராஃபிக்கல் எரர் வந்து அதில் இருக்குது, அதனால வழக்கு பாதிக்கப்படும் அப்படின்னா என்ன பண்ணுறது? புது வழக்கு தாக்கல் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன் அப்படின்னா அந்த சரத்து, அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக வழக்கு கருதப்படும் பொழுது அதை நீங்கள் அந்த வழக்கில் சொல்ல தவறிட்டா நம்ம என்ன பண்ணுறது? புது வழக்கு தாக்கல் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, புது வழக்கு நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புது வழக்கு தாக்கல் பண்ணால் பல பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதும், இது வந்து ஒரு புது வழக்கு தாக்கல் பண்ணுவதை விட இந்த சரத்து, சொல்லப்படாத சரத்தை சேர்ப்பது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தவறாக சொல்லப்பட்டிருந்தால் அதை எடுப்பது, டைப்போகிராஃபிகள் இருந்தால் அதை நீக்கி மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிடலாம். அதை தான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படிம்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் புது வழக்கை தாக்கல் பண்ண தேவையில்லை. இந்த ஆர்டர் 6 ரூல் 17 ஆஃப் த சிபிசி, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து இதுக்கு வழிவகை செஞ்சுருக்கு. இந்த ஆர்டர் 6 ரூல் 17 மூலமாக நீங்கள் அதை வந்து உங்களுடைய சரத்து, ஃபேக்ட் வந்து யாருக்கும் ஒரு ப்ரூஜடிஸ் இல்லாமல் இருக்குது, உண்மையான சரத்துக்கு தான் சேர்க்க போகிறீங்க, இல்லை ஒரு தவறான கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க, அது வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது, தெரியாமல் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு போடலாம். இல்லைன்னா ஒரு உண்மைத்தன்மையை சேர்க்கணும்னு சொல்லி மனு போடலாம். அதைத்தான் நம்ம வந்து ஆர்டர் 6 ரூல் 17 ஆஃப் த சிபிசியின் கீழே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்குன்னு வந்து நம்ம முக்கியமான ஒரு தகவலை விட்டுட்டோன்னு புது வழக்கு போட தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிறது. இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தவறை சரி செய்வதற்காக வந்து போடப்படுகிற மனு தான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு சிவில் கேஸ் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த சிவில் கேஸில் சர்வே நம்பரை நீங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கீங்க ஒரு 5 இடத்துல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த சர்வே நம்பர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வழக்கு போடும் பொழுது ப்ரேயர்லையும் சொல்லியிருப்பீங்க,
பல இடங்களில் சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி பவுண்ட்ரிஸில் அந்த ஷெடியூலில் வந்து சொல்லியிருப்பீங்க. அந்த சர்வே நம்பருங்கிறது ஒரு சிவில் வழக்கில் மிகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம். அந்த சர்வே நம்பர் வந்து அந்த வழக்கினுடைய சிவில் வழக்குடைய பத்திரங்களில் இருக்கும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டாக்களில் இருக்கும். அனைத்து டாக்குமெண்ட்லேயும் அந்த சர்வே நம்பர் இருக்கும். இப்போ அதை வந்து 57 அப்படிங்கிற சிவில் நம்பரை வந்து நீங்கள் வந்து 77 அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதற்காக புது வழக்கு தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இது தவறாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து விட்ரா பண்ணிட்டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் பெட்டிஷனை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணலாம். அண்டர் ஆர்டர் 76 ரூல் வந்து 17 கீழே சிபிசி கீழே தாக்கல் பண்ணி இதை மாதிரியா 57 அப்படிங்கிற சர்வே நம்பரை நாங்கள் 77 மாற்றிட்டோம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மனுவை வந்து பரிசீலனை பண்ணி இதை 57ஆக மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் அந்த மனுவை தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா அதை பரிசீலனை பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்து இது உண்மைதான், இது 57 தான், நாங்கள் வந்து தவறாக விட்டுவிட்டோம், பல பத்திரங்களில் இருக்குது, டாக்குமெண்ட்ஸில் இருக்குது, பட்டால இருக்குது, அதனால் வந்து இதை நாங்கள் 57ஆக மாற்றுறோம், 77ஐ எடுத்து விட்டு 57ஆக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் இந்த ஆர்டர் 6 ரூல் 17 மனு செய்து நீங்கள் வந்து அதை மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற வசதி சிபிசி அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது. அதனால வந்து நீங்கள் இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ண முடியும். எந்த ஒரு சரத்துமே ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நீதிமன்றத்தில் அதை வந்து நிரூபிக்க வேணும். இது இந்த வழக்குக்கு தேவையானது தான். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொய்யான தகவலையும் நாங்கள் கொடுக்கலை அப்படின்னும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இந்த வழக்குக்கோ இல்லை எதிராளிக்கோ வந்து வராது, ப்ரிஜுடிஸ் வந்து வராது, அன்ஃபேரா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் நீங்கள் இந்த உங்களுடைய மனுவை செலுத்தி உங்களுடைய வழக்கில் தவறாக குறிக்கப்பட்டிருக்கிறத வந்து நீக்க முடியும். தவறாக குறிப்பிட மட்டும்தானா, இல்லை ஏதாவது ஒரு விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதையும் சேர்த்து கொள்ளலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறாக குறிப்பிடப்பட்டிருக்க அந்த சரத்தே தேவையில்லை அப்படின்னா அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மனுவில் தெளிவாக சொல்லி அந்த சரத்தை வந்து அந்த ஃபேக்ட் அது வந்து முரணாக ஃபேக்ட்டு நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை எடுக்கவும் செய்யலாம், அதாவது சேர்க்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் அதாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆர்டர் 6 ரூல் 17 ஆஃப் த சிபிசி மூலமாக வந்து நீங்கள் செய்யணும். இதுக்கு நீங்கள் ஒரு மனு செய்யணும். அதுதான் நம்ம சொன்னோம் ஆர்டர் 6 ரூல் 17 சிபிசி கீழே அந்த மனுவை வந்து தயார் பண்ணி அந்த மனுவை நீங்கள் வந்து கோர்ட்டில் செக்ஷனில் ஃபைல் பண்ணி அதுக்கடுத்து உங்களுடைய எதிராளியாக அந்த எதிராளிக்கு நீங்கள் வந்து அந்த மனுவை வந்து சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வழக்குக்கு மேலே அந்த மனு வந்து வரும். அந்த மனுவில் வந்து ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் வாதாடி எதிர்மனுதாரரும் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஜட்ஜையும் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்ற கேட்பது இல்லை உங்களுடைய வழக்கில் வந்து எடுக்க கேட்பது வந்து நியாயமானது தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதுக்குண்டான பரிகாரத்தை கேட்டு நீங்கள் வந்து நீதிபதி அதுக்கு ஒத்துழைத்து அதாவது அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மனுவை வந்து ஆதரித்து அதை வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து நீங்கள் பண்ணுங்க அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு பின்பு நீங்கள் வந்து உங்களுடைய பிளைண்ட் இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபரெண்ட் ஏதோ ஒரு சரத்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த சரத்து தவறாக இருக்குது அப்படின்னாலும் சரி, பிளைண்டையும் சரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அது தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால் இல்லைன்னா ஏதாவது ஒரு உண்மைத்தன்மையை வந்து ரிலவெண்ட்டான போர்ஷன் அதாவது வழக்குக்கு ரிலவெண்ட்டான உண்மையான போர்ஷனை வந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது பிளைண்ட்டாக இருந்தாலும் சரி பிளைண்டிஃபாக இருந்தாலும் சரி டிஃபரெண்ட் அதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மாற்றிக்கொள்ளலாம். மனுவை
நீதிமன்றத்தின் மூலமாக செலுத்திய ஆர்டர் 6 ரூல் 17 ஆஃப் த சிபிசி மூலமாக. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா புது வழக்கை தாக்கல் பண்ணுவதை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியாக ஒரு பிளைண்ட் எழுதும்போதோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போதோ சரியாக எழுத வேண்டும். இந்த அமெண்ட்மெண்ட்டை தவிர்ப்பதற்காக அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இது ஒரு தவறை திருத்திக் கொள்வதற்காக மாற்றத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படிங்கிறத இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த நேரத்தில் ஃபைல் பண்ண முடியும், எந்த நேரத்தில் ஃபைல் பண்ணால் வந்து கோர்ட் வந்து அதை நிராகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையலுக்கு முன்னாடியே உங்களுடைய அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி சரியான எவிடன்ஸை கொடுத்து நீங்கள் வந்து அதை உத்தரவு வாங்கி பண்ணிக்கலாம். ட்ரையல் ஆரம்பிக்கும் பொழுதோ ட்ரையலுக்கு அப்புறமோ நீதிபதி அதை வந்து உத்தரவு அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸை கொடுப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பதிவு செஞ்சுக்கிறோம். நம்ம இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஒரு நல்ல எஜுகேஷனாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிற தகவல். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்மளுடைய வியூவர்ஸ் ஃபுல் கண்டென்ட்டையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.